தமிழ்நாடு மக்களை, இந்த கருணை நடந்ததில்ல, இதுக்கு ஃபுல்லாக செந்தில் பாலாஜின்னு சொல்லி ஒரு குழு கிடச்சிருக்கு. அவங்கள ஃபுல்லாக வந்துட்டு அந்த பசங்களை வந்துட்டு தூத்துக்குடியில் பிடிச்சி வச்சுருக்காங்க, கொண்டு போயிட்டாங்க. தூத்துக்குடியில் ஒரு 5 பேர் தான் மாட்டியிருக்காங்க. ஆனால் மீதி 2 பேர் வந்து திருநெல்வேலி இருக்காங்க. ஆகையால் இது வந்து செந்தில் பாலாஜி தான் சொன்னார், செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பசங்க எதுக்காக செஞ்சேன்னாட்டா, எங்களுக்கு விஜய் பிடிக்கல அப்படின்னு. உங்களுக்கு விஜய் பிடிக்கல, அவருக்கு பிடிக்கலன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, நான் செஞ்சேன் அப்படிங்கிற அனுபவம். செந்தில் பாலாஜி பசங்க எங்கள் இந்த தெருவில் வந்துட்டு செந்தில் பாலாஜி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அனுபவம். அதை விடு. அப்புறம் இந்த பசங்களை கொண்டீங்களே எப்படின்னாக்கா சொல்ல மாட்டேன்ட்டு அனுபவம். அதுக்கப்புறம் அவனுங்க வந்து தீவிரமாக வந்து அவங்கள வந்து 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 முறையாக வந்து அவங்கள வந்து கவனித்தோம். அதாவது துணி ஃபுல்லாக அவுத்துட்டு அந்த ஆண் குறிப்பில் மெழுகுபத்தி வச்ச உடனே ஃபுல்லாக உண்மையை சொல்லிட்டானுவோ. இதுக்கு வந்து நிறைய பணம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஆனால் இது செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, இதில் வந்துட்டு முதலமைச்சர் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிலுவோம். அது மட்டும் இல்லை, எங்களை மட்டும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, இன்னும் வந்து எங்கள் 60 பேர் இருக்கானுங்க, அரெஸ்ட் பண்ண முடியுமாண்ணா? பண்ண முடியும், ஆனால் இப்போ பண்ண மாட்டோம். ஆனால் உங்களை பண்ணோம்ல, உங்களை சாவடிக்க மாட்டோம். ஆகையால் பார்த்துக்கிட்ட மக்களை, இதுதான் செந்தில் பாலாஜியோட கணக்கு. இது வந்து இந்த பசங்களாம் ஸ்லீப்பர், திமுக ஸ்லீப்பர், அதாவது தீவிரவாதி. செந்தில் பாலாஜி தீவிரவாதி தான். தீவிரவாதத்தனம் தமிழ்நாட்டிலே காசுறானுவோம். புதலியா மக்களை பார்த்துடுங்க. விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது. இந்த தீவிரத்தை ஒழிக்கணும். அதாவது செந்தில் பாலாஜி தீவிரவாதி. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே தீவிரத்தை கற்றுட்டு வந்திருக்கான். 1 வருஷம் இருந்தோடனே தீவிரத்தை கற்றுன்னு வந்திருக்கான் செந்தில் பாலாஜி. அவன் சரி, அவனை பற்றி கெட்ட வார்த்தை பேசப்படாது. ஆகையால் பார்த்துக்கிற மக்களை, இந்த 40 பேர் செத்ததுக்கு செந்தில் பாலாஜி கணக்குன்னு சொல்லிட்டானு வந்து பயிலுவோம். ஆனால் கோர்ட்டில் வந்து எப்படிம்மா அந்த லீவெல்லாம் முடிச்ச பிறகு வியாழக்கிழமை அப்படி ஆஜர்படுத்துவோம். இங்கே மட்டும் இல்லை, திருநெல்வேலி, நாகர்கோவில் இப்படி கொஞ்சம் மாட்டிருக்கானு வந்து பயிலுவோம். மாட்டிக்கொண்டு ஆஜர்படுத்தணும்னா மு.க. ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி ஏற்கனவே அக்யூஸ்டு, மு.க. ஸ்டாலின் அக்யூஸ்ட் ஆகிடுவான். இது வந்து ரொம்ப கொடூரமாக இல்லை? சின்ன பிள்ளைங்கள கழுத்து நினச்சி எப்படா கொண்டீங்க அந்த பிள்ளைங்கன்னா, நாங்கள் தான் வந்து பசங்களை வந்துட்டு ஏறி மிதிக்க சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாம. ரொம்ப கொடூரமாக இல்லை? ஓகே, இதுக்கு மேலே நான் பேச ரொம்ப வருத்தப்படுறேன். வேண்டாம், இது செந்தில் பாலாஜியோட கணக்கு தான். இந்த விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே கணக்கில் பேசுகிறானுவோ. ஆகையால் பார்த்துக்கிட்ட மக்களை. ஆனால் இது வந்து செந்தில் பாலாஜி, திமுக, மு.க. ஸ்டாலின் சேர்ந்து செஞ்ச இது. எதுனாலும் செந்தில் பாலாஜி கொடுத்தாக்கா கரெக்டாக செஞ்சு முடிப்பான் அப்படிங்கிற மாதிரி மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஓகே, பாய்.